மகாபெரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அன்னதா வசுதா விருத்தா என்று ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அந்த ஞான வைராகிய சித்தியத்தை நமக்கு காண்பிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவள் அந்த ஞான வைராகிய சித்தியை நமக்கு எப்படி தருகிறாள், எப்படிப்பட்டவளாக இருந்து நமக்கு தருகிறாள் என்றால், ஓம் பிரம்மாத்மைக்கஸ்வரூபிண்யை நமஹ. ஓம் பிரம்மாத்மைக்கஸ்வரூபிண்யை நமஹ. இப்போ இந்த பதத்தை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி பிரிக்க வேண்டும் தெரியுது இல்லையா? இப்போ பிரம்ம ஆத்ம ஐக்கியஸ்வரூபிணி. அப்போ நமக்கு என்ன தெரியுது? இந்த ஐக்கியமாகக்கூடிய விஷயம் எதுவும் ஐக்கியமாகிறது என்றால் பிரம்மமும் ஜீவனும். அற்புதமான இந்த ஞானத்தை அந்த முதல் படியை நம்ம தொட்டாச்சு. அப்போ பிரம்மனும் ஜீவனும் ஐக்கியமாக ஒன்றேயான இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஸ்வரூபமாக உடையவள். அப்போ எப்படி இருக்கிறார்? பிரம்மனும் ஜீவனும் ஐக்கியமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றாகிறதா? அப்போ ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்வரூபம் தான் பிரம்மாத்மைக்க ஸ்வரூபிணி. இதைத்தான் நமக்கு அத்வைதம், இரண்டு இல்லை ஒன்றுதான் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். இப்போ நம்ம ஒவ்வொரு நொடியும் நம்ம மூச்சு இழுத்து விடுகிறோம் இல்லையா? அந்த இழுத்து விடக்கூடிய அந்த மூச்சில் அம்பாள் அற்புதமான ஒரு தத்துவத்தை, ஒரு ஜபத்தை நமக்கே தெரியாமல் இயற்கையாகவே நாம் ஜபம் செய்யக்கூடிய ஒரு முறையை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எப்படி அண்ணா? இதுதான் ஹம்ச மந்திரம், அஜபா மந்திரம், அஜபா ஜபம் அப்படிலாம் சொல்றது. என்னது ஹம்ச மந்திரம் அப்படின்னா சோகம் ஹம்சக அப்படின்னு சொல்றது. அது என்ன? அதுவே நானாக இருக்கிறேன், நானே அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அப்ப இயற்கையின் மூலமாகவே இந்த மந்திர ஜபம் அம்பாள் நடப்பதற்கு நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறாள். இதற்கு இந்த சோகம் ஹம்சக அப்படின்னு சொல்லுது. அப்படி நாம் ஜபிக்காமலேயே தானாக நடப்பதால் அஜபா ஜபம். அப்ப ஜபா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆசைத்ததால் அந்த செய்யாமலேயே இருக்கக்கூடியது. அப்ப இப்படி ஒவ்வொரு க்ஷணமும் பிரம்மாவும் ஆத்மாவும் ஐக்கியமாவதை நமக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபம். இப்ப புரியுதா? அதனால தான் மூச்சை கவனி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஞானம் செய்யணும், ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் தியானத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது முதலில் என்ன சொல்வார்கள் என்றால் மூச்சை கவனிக்க வேண்டும், அதை உற்று நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மூச்சை கவனிக்கிறது அப்படின்னா, அந்த மூச்சுக்குள் எவ்வளவு பெரிய மந்திர ஜபத்தை வைத்திருக்கிறாளே. அப்ப இதை நாம் கவனிக்க கவனிக்க நமக்குள் அந்த எண்ணமானது என்ன ஏற்படும்? அதுவாகவே நான் இருக்கிறேன், அதுவே நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, இந்த மூச்சை கவனித்தால் அத்தனையும் சமநிலைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நம்முடைய அத்தனை விஷயங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய தானாகவே நடக்கக்கூடிய ஒரு ஜபத்தை நமக்கு அம்பாள் தந்திருக்கிறார். அப்ப இனிமே அந்த மூச்சை நாம் உள்ளே இழுத்து விடும் பொழுது இந்த ஜபம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் ஞாபகம் வைத்து கொண்டால் போதும். அதை கவனத்தில் வைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அஜபா ஜபம் அப்படிங்கிறது என்னவென்று நாம் உணர ஆரம்பித்து விடுவோம். அதற்கு பிறகு இந்த மூச்சு உள்ளே இழுத்து விடுவது கூட ஒரு பெரிய யோகமாக மாறிவிடும். ஆக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் யோக நிலைதான். அதை நாம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த யோக நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஏனென்றால் உணவும் யோகமாகத்தான் இருக்கிறது, செய்யும் செயல்கள் அனைத்தும் யோகமாகத்தான் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யோக நிலை அப்படின்னா அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து தியானத்தில் அமர்வது மட்டும்தான் யோகம் நம்ம நினைக்கிறோம்.
இல்லையா. அதாவது முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்வது என்ன அப்படின்னா இறப்பிற்கு பிறகு அப்படி நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. நாம் வாழும் பொழுதே அந்த மோட்ச நிலையை அடைந்து வாழ வேண்டும். அப்ப எப்படி வாழ்வது என்றால் இதுபோல் நாம் அனைத்திலும் உணர்ந்து அதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். மகாபெரியவா.